ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின 2 விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, திவ்யா சாண்ட்ரா மேலே இவ்வளோ கோவமாக காண்டா பேசி நம்ம பார்த்ததே கிடையாது. செம்ம காண்டில் இருக்காங்க. ஒரு பேசிக் மேனஸ் கூட இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு கத்துறாங்க. ஏன்னா விஜய் பார்வதியும் நம்ம திவ்யாவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் சாண்ட்ராவும் நிறைய நேரங்களில் சாப்பிட்ருக்கோம், பழையிருக்கோம், தூங்கியிருக்கோம், ஒன்றா நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், யாரை பற்றியெல்லாம் பேசியிருக்கோம். இப்போது திடீர்னு என்னை அப்படியே உதறிட்டு யாரை பற்றி நாம் பேசணுமோ அவங்கக்கிட்டேயே போய் நீ பேசுகிறேன்னா உனக்கு முதல் பேசிக் மேனஸ் இருக்கா? அதாவது பழகத்துக்கு ஒரு அந்த மேனஸ் தெரியுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ விஜய் பார்வதி என்ன சொல்கிறாங்க, ஏய் அவளோட நிலைமையில தான் யோசிச்சுப்பார், அவளுக்கு ஏதோ ஒரு ஹர்ட் ஆகிருக்கு, அதனால தான் அப்படின்னா அவளோட நிலைமையை யோசிச்சதுனால தான் நான் இப்படி இருக்கேன், சரியா? என்னை பற்றி அவன் யோசிக்கவே மாட்டாள். ஒரு இவ்வளோ நாளாக இருக்குன்னா ஒரு யோசிக்கணும், கொஞ்சமாவது யோசிக்கணும். ஒரு ஹியூமன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பேசிக் நேச்சரில் இருக்கும் பழக்கத்துக்கு. ஆனால் அது வந்து சாண்ட்ரா கிட்ட சுத்தமாக இல்லைன்ற மாதிரி ஓவராக வந்து கத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹர்ட் ஆகுது. ஏன்னா சபரியை பற்றி வந்துட்டு முன்னாடி வந்து இவங்க 2 பேருமே பேசியிருக்காங்க. ஒரு அந்த கேப்டன் டாய்ஸ்கில் வந்து பெரிய சண்டைலாம் வந்திருக்கும். இப்போ என்னடான்னா சபரி கூட ஜாலியாக இருக்காங்க, விக்ரம் கூட நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க, இப்போ விக்ரம் கூட பேசுகிறாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரதுனால திவ்யாவுக்கு பயங்கரமாக ஹர்ட் ஆகுது. ஏன் இதை வந்து திரும்ப வந்துட்டு ஏன் கண்முடியே பண்ணுறப்ப என்னை வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணுறாளா சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து விஜய் பார்வை ஏற்றி விட்றாங்கனுங்களே. இங்கே ஏற்றியே விடலை. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? அதாவது ஏற்றி விட்றேன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சின்ன குறும்படம் தான் இந்த வீடியோ. ஏன்னா அவங்க இங்கே சொல்லும்போது சாண்ட்ராவோட இதுலேருந்து நீ பாரு அப்படி தான் சொல்கிறேன் தவிர கரெக்டு அவள் அப்படி தான் பண்ணுவா, நீ நல்லா திட்டு வந்துச்சுன்னா விடாத அப்படிலாம் யாரும் சொல்லவே கிடையாது. ஆனால் இதையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில பேர் திரிச்சு போடுவாங்க. ஏன்னா 2-3 நாளைக்கு முன்னாடி திடீர்னு உங்களுக்குள்ள சண்டை வந்தோடனே நல்லா விஜய் பார்வை ஏற்றி விட்டாங்கன்ட்டாங்க. நானும் யோசிச்சு பார்க்குறேன், என்னடா அந்த மாதிரி நடக்கவே இல்லையப்பா, ஓகே காம் டவுன், கூல் டவுன் இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை ஒரு விஷயமா இழுத்து விட்டாங்க. ஸோ இப்போ இது ஒன்று நடந்துச்சா, அடுத்தது தான் சரியான ஒரு மேட்ரு. என்ன அப்படின்னா, வியானாவோட அடுத்த காதல் வந்துட்டு கமருதன் கூடையான்ற மாதிரி ஒரு டவுட் வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு லவ் ட்ராக்குன்ற விஷயங்களே உங்களுக்கு பிடிக்காது, சரிங்களா? அதே மாதிரி இப்போ வியானாவோட கேமே சுத்தமாக மாறி போயிடுச்சு. ஏன்னா முதல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக அவங்களோட கேம் இருந்துச்சு, நல்ல ஓட்டு வந்துட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடுச்சுன்னா டவுன் ஆச்சு. டவுன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே கூட ஒரு காதல்ன்ற மாதிரி ஒரு ட்ராக் ஆரம்பிச்சிது. ப்ரொமோவில் கூட வந்து அவங்களுடைய லவ்க்கு அந்த ஒரு மூமெண்ட்ஸ்லாம் போட்டு லவ் சாங்லாம் போட்டு ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அவர் என்ன பண்ணிட்டார், அரவர் கூட பேச ஆரம்பித்தார். இவங்க ஒன்றும் புரியல உங்களுக்கு. அதுக்கப்புறம் மாறி பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஆதிரை வந்தவொடனே அதெல்லாமே கட் ஆகிடுச்சு, சரிங்களா? இப்போ திடீர்னு பார்த்தா கானாவனத்து மேலே செம்ம காண்டாக இருந்தாங்க. திடீர்னு கானாவனத்து மேலே இப்போ வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து பழகுறாங்க, சண்டை போடுறாங்க, பழகுறாங்க. ஏன்னா வாரம் வந்துட்டு யாருக்கெல்லாம் கிளாப்ஸ் வருதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வியானாவோட கவனம் போகுது. இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஹெவியாக வந்து கானாவனத்து மேலே கிளாப்ஸ் வந்துச்சு. உடனே கானாவனத்தோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிட்டாங்க. நீங்கள் ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டலாம் கிளாப்ஸ் வந்து ஆடியன்ஸ்கிட்டேருந்து வருதோ அதன் படி இவங்க பண்ணுறாங்க. இப்போ போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கு செம்ம கிளாப்ஸ் வந்துச்சு. அந்த நத்தக்கண்ணின்ற கேரக்டர்லாம் கரெக்டுங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் அந்த குறும்படம்லாம் போட்டு சூப்பர்னு சொன்னாங்க பாருங்கள், அந்த வார்டன் டாஸ்க். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கிளாப்ஸ் வந்தோடனே அந்த டைம் வேறு யாருக்கும் பெருசாக வரல. அப்போ ஃபுல்லாக விஜய் பார்வதி கூட சுற்றிட்டு இருந்தாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நத்தக்கண்ணின்றதுக்கு கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் அங்கே ரொம்ப வினோத் எந்திரிச்சு இன்னொன்று சரியான கிளாப்ஸு. இப்போ விஜய் பார்வதிக்கு இது இப்போ வந்து கானாவனத்து கூட வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் நடக்குதுன்னா, கமருதன் கூட ஒரு லவ் ட்ராக் பண்ணுற மாதிரி காலையிலேருந்து நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு. அவர் பேசுகிறதுங்களும் ஒரு மாதிரி இருக்குது. இவங்க வந்துட்டு கமருதன் பார்க்குற அந்த பார்வை ஏற மாதிரி இருக்குது. இப்போ என்னடான்னா உட்காந்துட்டு இருக்காங்க. இது எஃப்ஜே வெறுப்பேற்றுறதுக்கு பண்ணுறாங்களான்னு தெரியல. எஃப்ஜே ஒரு லுக் வேறு விட்டுக்கிறாங்க. இப்படி காலை குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. அவர் கால் நெட்டையெல்லாம் உடைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னங்க நெட்டை உடைக்கிறதுல என்னங்கன்னா கண்ணடிக்க சொல்கிறாங்களே, எங்கே கண்ணடிங்க அப்படின்னு சொல்லி அந்த கண்ணடிக்கிறது கிண்டல் பண்ணுறாங்க. இதெல்லாம் புதுசாக இருக்குது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 70 நாள் ஆகிப்போச்சு. கமருதன் கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுனதே கிடையாது. திடீர்னு வந்து ஏன் பேசுகிறாங்கன்றதை இப்போ ஒரு பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இவங்க முன்னாடி இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க, நல்லா பேசுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே கூட ஒரு விஷயத்த பண்ணாங்க. இப்போ கமருதனுமே அதை வந்து கொஞ்சம் அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் அவருடைய பார்வையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு, பண்ணுங்கன்றேன் நான். அப்போ தான் வந்துட்டு யார் எப்படிப்பட்டவங்கன்றது தெரிய வரும் நம்மளுக்கு. இப்போ அரோராவுக்கு அது பொசசிவாக மாறுதா என்னன்றதை பார்க்கணும். இது விஜய் பார்வதிக்கு பழக்கமான ஒன்று தான். ஸோ விஜய் பார்வதிக்கு வந்து ஒரு கேப் கிடச்சதுன்னா அவங்களுடைய கேமில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும். வியானா இது மூலமாக ஏதாவது தெரிய வராங்களான்றது தெரியல. அதாவது இந்த லவ் கண்டென்ட் மூலமாக அவங்க வந்து சேஃபாக வராங்களான்னு. ஏன்னா இந்த வாரம் வந்துட்டு ரொம்ப அவங்களுக்கு ப்ராப்ளம். ஏன்னா ஓட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரம்யாவுக்கு மேலே வந்து வியானா தான் இருக்காங்க, அதுக்கு மேலே எஃப்ஜே இருக்காப்புல.
ஸோ எஃப்ஜேக்கு நல்ல ஒரு ஓட்டு இருக்குது. பட் இங்கே வந்துட்டு வியானாக்கு ஒரு டேஞ்சர் இருக்குது. அதனால் வந்து கமருதீன் கிட்ட வந்துட்டு ஒரு லவ் ட்ராக் ஆரம்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். திவ்யா, சாண்ட்ரா இவங்கள உண்மையிலேயே வந்து யார் அன்பாக இருக்காங்க, யார் நட்பாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? யார் யாரை வந்து தாழ்த்தணும், யார் யாரை வந்துட்டு அதை விட்டு கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்றது மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி வியானாவோட இந்த புது காதல் ட்ராக் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த கேம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.